பெரியாழ்வார் யசோதை குட்டி கண்ணனை மடியில வச்சுண்டு மாறி மாறி 2 மார்பகத்தாலும் பால் ஊட்ட 2 மார்பகங்களிலிருந்தும் பால் குடித்து கண்ணன் ஆனந்தப்படுத்தி விட்டான். திருப்தி, சந்தோஷம்தான். இப்ப கிருஷ்ணன் சொன்னானா, நான் கொஞ்சம் விளையாட போறேன், என்னை விடுன்னா. பெரியாழ்வார் யசோதை பார்த்தா, இப்போ வயறு நிரம்புறதுக்கு, நெஞ்சம் நிரம்புறதுக்கு நீ குடிச்ச பால் போதும். ஆனால் இப்ப விளையாடணும்னா நீ எவ்வளவு பெரிய விளையாட்டு விளையாடுவ, நீ எவ்வளவு பெரிய விஷமக்கார கண்ணன்னு எனக்கு தெரியும். அந்த விளையாட்டுக்கெல்லாம் இப்ப குடிச்ச பால் போராது. அப்புறம் இதெல்லாம் அப்படியே நீ விளையாடின விளையாட்டுலயே மொத்தமாக ஜெரிச்சு போயிடும், வயறு ஒட்டி போயிடும், அதுக்கப்புறம் உடம்புல தெம்பு இருக்காது. அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பால் குடி அப்படின்னு இழுத்து பிடிச்சா கிருஷ்ணனை. கிருஷ்ணன் பார்த்தான், பாரு, ஒரு மார்பகத்துல பால் குடிக்க சொன்ன, குடிச்சேன். 2 பக்கமும் குடிக்கணும்னு குடிச்சேன். இப்ப என்னடான்னா விளையாட்டுக்காக மறுபடியும் பூஸ்டர் மாதிரி மீண்டும் ஒரு முறை பால் குடிக்கணுங்கிற, இது என்ன நியாயம்னு கேட்டான். பெரியாழ்வார் யசோதை சொன்னா, கிருஷ்ணா, நீ போய் விளையாடினேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு முத்து முத்தா வேர்க்கும். அந்த முத்து முத்தான வேர்வை என்ன தெரியுமா? என்கிட்ட இவ்வளவு நேரம் நீ பால் குடிச்சியே, அந்த பால் தான் முத்து முத்தான வேர்வையா வெளியில வந்துடும். அதுவும் நீ விளையாடுறதுன்னா சாதாரண விளையாட்டு இல்ல. நீ பாட்டுக்கு விஷமக்கார கண்ணன் ஏதோ சாதாரணமா உக்காந்தோம், குழந்தைகளுக்குள்ளேயே பல்லாங்குழி விளையாடும், சதுரங்கம் விளையாடும், தாயக்கட்டை விளையாடும், அப்படியேதான் விளையாடினா பரவாயில்ல. இந்த கிருஷ்ணன் எங்கேயாவது இந்த மாதிரி சைலண்டான கேமா விளையாடுறானா? மாட்டான். வயலண்டான கேம் தான் விளையாடுவான். அதத்தான் சொல்றார், நீ விளையாடி 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 அங்கமெல்லாம் புழுதியாக. இவன் விளையாடினா அதுவே புழுதியாகும். சப்போஸ் எங்கேயாவது கொஞ்சம் கன்னத்துல மட்டும் புழுதி இல்லாம இருக்கு, கையில மட்டும் புழுதி இல்லாம இருக்குன்னா அலைதல், அதை எடுத்து பூசின்றான். அது என்ன இங்க மட்டும் புழுதி இல்லாம இருக்கிறது, அங்கேயும் புழுதியை பூசிக்கிறேன்னு. இப்படி எல்லாம் அழைய வேண்டா, இப்படி எல்லாம் புழுதி எடுத்து பூசிக்காதடா, அங்கமெல்லாம் புழுதியாக அழைய வேண்டா, திருமேனி முழுக்க புழுதியா எடுத்து இப்படி பூசிண்டு வராத. பாரு, அடியார்களுக்காக என்ன வேணா செய்வியோ இல்லையோ, இன்னொரு தரம் பால் குடிச்சா என்ன தப்பு, வந்து குடின்னு கூப்பிடுறா,